ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் பிபிஎல் மேட்ச் நம்பர் 35 அதோடைய பிரிவு தான் பார்க்க போகிறோம். 21 மதியம் 1:45 ப்ளே பண்ண போகிறாங்க. ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ், மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 4 ஹாபர்ட்டும் 1 மேட்சஸ் மெல்போர்ன் ரெனிகேட்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 35வது மேட்சுக்கான வென்யூ பெலரிவ் ஓவல் ஹாபர்ட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டோடைய பிச்சு பேலன்ஸ்டு பிச்சு தான். ஸோ பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்பின் பவுலர் 2 இன்னிங்ஸ்லேயும் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா. பேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேண்டசியில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பின்னர்ஸை நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதில் லெக் ஸ்பின்னர் ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின் பவுலரை நீங்கள் மோஸ்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேனை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் தான் 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் மேட்சஸ் ஹாபர்ட் ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண டீம் எல்லாருக்கிட்டையும் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சஸும் ஒன் சைடு மேட்சஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ண மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கு. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் தான் மேட்சஸை வின் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு ஃபேவராக டீமை மேக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எந்த டீம் சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம்ஸை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ண முடியும். சரிங்களா. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ் தான் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டல் மேட்ச் 41 டொமஸ்டிக் உமன்ஸ் பிபிஎல் ப்ளே பண்ணதில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 19 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 20 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சஸ் டையாக இருக்குது. சரிங்களா. ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்கோர் 167 ரன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த மேட்சஸ் கண்டிப்பாக ஒரு 160 ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 180க்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அந்த கிரவுண்டில் மோஸ்ட் ரன்ஸ் அடித்த ஹையஸ்ட் ரன் அடித்த டீம் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் தான். சரிங்களா. ஸோ அதனால் இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக 180க்கு மேலே ஸ்கோர் போகும். அதே மாதிரி மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 160 வரைக்கும் ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் பேட்டிங் ஸ்கோர் 136 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் பெருசாக அந்த கிரவுண்டில் வின் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணிக்கோங்க. அது 2 டீமில் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாலும். விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 27 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 35 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. சரிங்களா. பேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற 7 விக்கெட்ஸ் வரைக்கும் ஸ்பின் பவுலர் தான் அந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின் பவுலரை நீங்கள் தாராளமாக அந்த மேட்சஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ் லாஸ்ட்லி விலானி 2 பேரும் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனாக நிக்கோலா கேரி, கிரஹாம், பேட்டிஸ், ட்ரயான், பிரைஸ், ஸ்ட்ரானோ, சுமித் வில்சன் இந்த பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்சஸ் லைனப்ஸ் இருந்தது. ஸோ விலானியை பொறுத்த வரைக்கும் மிடில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பேட்டிஸ் ஓப்பன் பண்ணுவான்னு இருந்தாங்க. பட் ஆனால் பேட்டிஸ் ஓப்பன் பண்ணலை. லோவர் மிடில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ விலானி இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி இந்த மேட்சஸ் பேட்டிஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் பேட்டிஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சரிங்களா விலானி 1 டவுனாக ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா. மற்றபடி லைனப்பில் சேம் இருக்கும். அப்படி இல்லைன்னா விலானி நிக்கோலா கேரிக்கு கீழே ப்ளே பண்ணுவாங்க ஹாபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் அவங்களுடைய பேட்டிங் லைனப்ஸில் கேப்சி இன்டர்நேஷ்னல் மேட்சுக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பதிலாக மோலனிக்ஸ் அப்படி இல்லைன்னா சி வெப் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி மேத்யூஸ், ஹேவர்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்டிங் ப்ளே பண்ணலை. மேபி இவங்களும் ட்ராப் பண்ணிவிட்டு மோலனிக்ஸ் ப்ளஸ்
சி வெப் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெல்போர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் வந்து கண்டிப்பாக லைனப்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டேலன்பர்க் மிடில் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து வெரஹாம், டோட்டின், ஃபால்ட்டும், பிரிஸ்ட்விட்ஜ், பெக்கர், குவைட்டி, ஹில்லிங்வர்த் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய லைனப்ஸ் பேட்டிங் லைனப்ஸ் இருக்குது. மேபி வந்து கேப்சி உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெரஹாம் வந்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டேலன்பர்குக்கு மேலே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சி வெப் உள்ளே வந்தாங்கன்னா மேத்யூஸ், சி வெப் ரெண்டு பேரும் தான் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மோலனிக்ஸே வந்தாங்கன்னா சி வெப்பும் மோலனிக்ஸும் மேத்யூஸும் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. சரிங்களா. மோலனிக்ஸ் வந்து லாஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. மேபி வந்து உள்ளே வந்தாங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் இல்லாத போது கண்டிப்பாக வந்து மேத்யூஸும் மோலனிக்ஸும் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவில் வந்து லாஸ்ட்லி பேட்டிங்கில் வந்து 5 மேட்சஸில் 55 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்லியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த சீசனில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்லியை வந்து ட்ரை பண்ணலாம். ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து விக்கெட் கீப்பிங் செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து லாஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க லாஸ்ட்லியை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நிக்கோலா கேரி 5 மேட்சஸில் 33, வில்லானி 5 மேட்சஸில் 21, டோட்டின் 5 மேட்சஸில் 18 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து சி வெப் 5 மேட்சஸில் 18 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சி வெப் இன்னிங்ஸில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். சரிங்களா. ரிமைனிங் இருக்கிற 4 பிளேயர்ஸும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா. 4 பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். சரிங்களா. ஸோ இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ் விழக்கூடிய பிளேயர்ஸ் இல்லை. இன்கேஸ் வந்து எட்ஜி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஏஜ் அந்த மாதிரி ஆகும்போது விக்கெட்ஸ் விழலாம். மற்றபடிக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் இல்லை பவுலிங் எதுலையாச்சும் வந்து நிக்கோலா கேரி, டோட்டின் இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த 4 பிளேயரை வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம். வில்லானியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக ப்ளே பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 20லேருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து வில்லானி. ஸோ மஸ்ட்டு நீங்கள் வில்லானியை ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் கிரஹாம் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து பேட்டிங்கில் இவங்களும் வந்து ஒரு 10 பால்ஸ் ப்ளே பண்ணாலே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கிரஹாம், டோட்டின் இவங்கெல்லாம் வந்து லோவஸ்ட்டு பால்லே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் அடிக்கக்கூடியவங்க. ப்ளஸ் வந்து விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ். ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெமி ஸ்மித் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் வந்து ஹெமி ஸ்மித். கன்சிஸ்டண்ட்டாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இவங்க வந்து எடுப்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது. ஸோ பவுலிங் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து 1 விக்கெட்ஸ் ஆச்சு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஹெமி ஸ்மித்தை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோலனிக்ஸ் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ளே பண்ணால் மேபி வந்து இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸும் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் லாஸ்ட்லி, ஃபால்ட்டும் வந்து இன்னிங்ஸில் மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ பெருசாக வந்து இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ்ன்ற நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 30லேருந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இவங்களுடைய பேட்டிங் பொசிஷன் வந்து லோவர் மிடில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து சேஃபான ஆப்ஷன் லாஸ்ட்லேயே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஃபால்ட்டுமா ட்ரை பண்ணிக்காங்க. ஸோ 1 விக்கெட் கீப்பிங்கோடு போகிறது சேஃபாக இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டரில் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து ஆல்ரவுண்டரில் இந்த மேட்சஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து 1 விக்கெட் கீப்பிங்கோட போகிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பேட்டிங்கில் மெல்போர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டின், ஸ்டேலன்பர்க் 2 பேரும் இருக்காங்க. டோட்டின் வந்து
4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பேட்டிங்கும் பண்ணுறதுனால ஸோ மஸ்ட்டு நீங்கள் டோட்டினை வந்து ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து டோட்டினும் ப்ளஸ் வந்து ஹேத்தர் கிரகம் இவங்கெல்லாம் வந்து அதாவது லோ பால், அதாவது ஒரு 10 to 15 பால் ப்ளே பண்ணாலே கண்டிப்பாக வந்து 20லேருந்து ஒரு 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் வந்து டோட்டினை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து விக்கெட் டேக்கிங் பிளேயர் இந்த சீசனில் பவுல் பண்ண மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து 1 விக்கெட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பேட்டிங்கில் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டினை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேலன்பெர்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ஸோ பெரிய ஸ்கோர் எதுவும் அடிக்கலை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மேட்சஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேலன்பெர்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பேட்டிங்கில். ஸோ ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் பேட்டிஸ், வில்லானி 2 பேரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பிளேயர். சரிங்களா? 2 பேருமே ஸோ நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பேரும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். லாஸ்ட் மேட்சஸ் வந்து பேட்டிஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ மிடில் வந்து ப்ளே பண்ணாங்க. மேபி வந்து இந்த மேட்சஸ் பேட்டிஸ் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வில்லானி வந்து இன்னிங்ஸில் 2 டவுனாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 பிளேயரும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பேட்ஸ்மேனும் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஆல்ரவுண்டரில் மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் மேத்யூஸ், வெரஹாம், கேப்சி வந்து போயிட்டாங்க. ஸோ பிரிஸ்ட்வேஜ் இந்த 3 பிளேயர்ஸில் மேத்யூஸ், வெரஹாம் 2 பேரும் ட்ரை பண்ணுங்கள். மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் விக்கெட் டேக்கிங்கும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க மேத்யூஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வெரஹாமும் அதே தான். ஸோ பெருசாக விக்கெட் இல்லை. பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் வந்து வெரஹாம் லெக் ஸ்பின் பவுலர், மேபி வந்து விக்கெட் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து வெரஹாமை ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து மேத்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேத்யூஸை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க மேத்யூஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் கிரஹாம், நிக்கோலா கேரி இந்த 2 பிளேயரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டிங் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பேட்டிங்கில் வந்து டாப்லேயே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த 2 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க்கான பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஹெமி சுமித் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 5 ஆல்ரவுண்டரோட போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெமி சுமித்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டர் முடிஞ்சாச்சு. பவுலர்ஸில் வந்து பார்த்துருவோம். பவுலர்ஸில் ஸ்ட்ரானோ, ஸ்மித், வில்சன் 3 பேரும் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரானோ வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 ஓவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ வில்சன் வந்து பெருசாக 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் பவுலர் தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரானோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லாவே விக்கெட்ஸும் 1 விக்கெட்ஸ் இல்லைன்னா 2 விக்கெட்ஸ் வரைக்கும் மஸ்ட்டு எடுக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரானோ. ஸோ ஸ்ட்ரானோவை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் வந்து ஒரு பவுலரையும், அதே மாதிரி மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் குவைட்டி, இல்லிங்வர்த், ஹைவார்ட், பெக்கர் 4 பேர் இருக்காங்க. ஹைவார்ட் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பெருசாக வந்து பவுலிங் சான்ஸ் இருக்காது. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பவுலிங்கில் குவைட்டி வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பெருசாக அந்த கிரவுண்டில் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் இல்லை லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரானோ வந்து ஒரு பவுலிங்கோட போகலாம். இன்கேஸ் வந்து மோலினிக்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா மோலினிக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பவுலர் ஸ்ட்ரானோ, மோலினிக்ஸ் 2 பேரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுடைய டெமோ டீமில் வந்து பாருங்கள், விக்கெட் கீப்பிங்கில் லாஸ்ட்லியே எடுத்திருக்கோம். பேட்டிங்கில் பேட்டிஸ், வில்லானி, அப்புறம் ஆல்ரவுண்டரில் கிரஹாம், நிக்கோலா கேரி, ஸ்மித், ஸ்ட்ரானோ. ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் 7 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 7 பிளேயர்ஸ் வந்து ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ்லையும் 4 பிளேயர்ஸ் வந்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்லையும் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் வந்து டோட்டின், மேத்யூஸ், வெரஹாம், மோலினிக்ஸ் 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்லேயும் வந்து
டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து 6/5 காம்பினேஷனில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெமி சுமித்தை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அது வந்து செகண்ட் பேட்டிங்காக இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ஸ்மேனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இந்த 4 பிளேயர்ஸ் வந்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் டோட்டினை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஆல்ரவுண்டரில் கிரஹாம், நிக்கோலா கேரி இந்த 2 பேரையும் வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா, மஸ்ட்டு வந்து இந்த 3 பிளேயர் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து மேத்யூஸாக தான் வந்து கேப்டனாக கொண்டு போயிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் நிக்கோலா கேரியை கேப்டனாக வச்சுட்டு டோட்டினை வந்து வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரஹாமை கேப்டனாக வச்சுட்டு டோட்டினை வந்து வைஸ் கேப்டன் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ வந்து மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் மோஸ்ட்டாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்லேயே வந்து நீங்கள் மல்டிபிள் டீம்ஸில் கேப்டனாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சீசனில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேஸ்பால் கிரிக்கெட் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் லாஸ்ட்லேயே வந்து தாராளமாக வந்து பிக் பண்ணலாம் கேப்டனாக. சரிங்களா, ரிஸ்கான ஆப்ஷன் மோலினிக்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து நீங்கள் இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சேஃபான ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து நிக்கோலா கேரியை கேப்டனாகவும் டோட்டினை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அடுத்ததான் வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் நீங்கள் சேஃபான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லி, டோட்டின், வில்லானி, கிரஹாம், வர்ஹாம், நிக்கோலா கேரி, மோலினிக்ஸ், ஸ்ட்ரானோ இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து சேஃபான பிளேயர். அதே மாதிரி மேத்யூஸும் சேஃபான பிளேயர் தான். பட் ஆனால் வந்து ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக இல்லை. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால இயர்லியாக விக்கெட்ஸ் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேத்யூஸ் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ வந்து சேஃபான ஆப்ஷன் மேத்யூஸ் வந்து பிக் பண்ணுறது தான். பட் ஆனால் வந்து கிரவுண்டோடைய ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. சரிங்களா, ஸோ அதனால் வந்து ட்ராப் பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மேத்யூஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணாதீங்க. சிங்கிள் டீமில் போகிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணாதீங்க. மல்டிபிள் டீமில் போகிறவங்க வேணுன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக மேத்யூஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.